மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே காதல் ஜோடி தூக்கில் தொங்கிய நிலையில் மர்மமான முறையில் உயிரிழந்ததால் பதற்றமான சூழல் நிலவியது. காதல் விவகாரத்தில் இரு தரப்பினரும் பரஸ்பரம் தாக்குதலில் ஈடுபட்டதால் இரு உயிர்கள் பறிபோயிருக்கிறது. நடந்தது என்ன? வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்த ஆணும் பெண்ணும் 3 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படும் நிலையில் சிறுமியின் உறவினர்கள் காதலனை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பதிலுக்கு பெண் வீட்டையும் அவரின் உறவினர்கள் வீட்டையும் இளைஞரின் உறவினர்கள் சூறையாடியதாக பரஸ்பரம் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சாதி மோதலாக வெடிக்கும் அபாயம் ஏற்பட்ட நிலையில் காதலர்கள் தங்களது உயிரை மாய்த்துக் கொண்டார்களோ அல்லது விபரீத முடிவெடுக்கும் நிலைக்கு யாரும் தள்ளிவிட்டார்களா? நடந்தது என்ன? மயிலாடுதுறை மாவட்டம் புதுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 19 வயதான பார்த்திபன். கொத்தனார் வேலை உட்பட கிடைக்கும் வேலைக்கெல்லாம் சென்று வந்திருக்கிறார் பார்த்திபன். இவர் அருகே உள்ள சாத்தங்குடி கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. 12ஆம் வகுப்பு முடித்த சிறுமி கல்லூரி 1ஆம் ஆண்டில் சேருவதற்கு ஆயத்தமாகி இருக்கிறார். இதற்கிடையே பார்த்திபனின் காதல் விவகாரம் தெரிந்து சிறுமியின் குடும்பத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். அத்துடன் அடிக்கடி தகராறிலும் ஈடுபட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் சாத்தங்குடியில் ஊருக்கு ஒதுக்குப்புறம் உள்ள ஒரு கீற்று கொட்டகையில் பார்த்திபனும் அவருடைய காதலியும் தூக்கில் தொங்கியபடி சடலமாக இருந்தனர். அதிகாலையில் அந்த வழியாக சென்றவர்கள் இதை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். இது குறித்து புறையார் காவல் நிலையத்திற்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனே 30க்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்றனர். ஏடிஎஸ்பி சுரேஷ், டிஎஸ்பி சரவணன் ஆகியோர் நேரில் சென்று விசாரணை நடத்தினர். அப்போது 2 தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அசாதாரணமான சூழல் உருவானது. அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் இருவரின் உடல்களையும் கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்துக்கு வந்த மயிலாடுதுறை பொறுப்பு எஸ்பி ஸ்டாலின் ஆய்வு நடத்தினார். இது தொடர்பான விசாரணையில் காதலர்கள் இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. இதனால் சிறுமியின் காதலுக்கு அவருடைய குடும்பத்தினர் தொடக்கத்திலிருந்தே கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்கின்றனர். இந்த சூழலில் திங்கட்கிழமை அன்று இரவு 7 மணிக்கு சிறுமியின் உறவினர்கள் சிலர் பார்த்திபனை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதில் வெளியூர்காரர்கள் சிலரும் சேர்ந்து கொண்டு பார்த்திபனை தாக்கியதாக ஊர் மக்களும் தெரிவித்திருக்கின்றனர். இதைத் தொடர்ந்து பார்த்திபன் தரப்பினர் சிறுமியின் வீடு மற்றும் அவருடைய உறவினர்களின் வீடுகள் மீதும் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. அங்கிருந்த இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட உடைமைகளையும் சேதப்படுத்தி இருக்கின்றனர். முன்னதாக பார்த்திபன் குடும்பத்தினர் தங்களது உயிருக்கு ஆபத்து உள்ளதால் எதிர்தரப்பினர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் ஒன்றும் அளித்திருக்கின்றனர். அதன் பேரில் நேரில் வந்த போலீசார் சிறுமியின் உறவினர்களிடம் விசாரணை நடத்தி சென்றதாக அக்கம் பக்கத்தினரும் தெரிவித்திருக்கின்றனர். காதலர்கள் இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் சாதி மோதல் உருவாகுமோ என அவர்கள் அஞ்சியதாக தெரிகிறது. இதனால் தங்களை நிம்மதியாக வாழவிட மாட்டார்கள் என கருதி இன்னுயிரை மாய்த்து கொண்டிருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. அதேவேளையில் சிறுமியின் உறவினர்கள் இந்த காதலர்கள் இருவரையும் ஆணவ கொலை செய்து தூக்கில் தொங்கவிட்டிருக்கலாம் என்றும் இளைஞரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். 1:30 மணி வரைக்கும் பையன் என் கூட தான் இருந்தான். சரின்ட்டு படுப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தலைவலின்னு தாங்களே எனக்கு நான் ஹார்ட் பேஷண்ட்டு, அதோட மாத்திரையை போட்டு படுத்துட்டேன். 2:50 இருக்கும் எனக்கு ஃபோன் அடித்தாங்க. 2:30 இருக்கும் எனக்கு ஃபோன் அடித்தாங்க. ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் அடித்து அவங்கள அரெஸ்ட் பண்ணணும், அவங்க வீட்டை காட்டுங்க வாங்கண்ணா. நான் இங்கேருந்து போனேன். அந்த தரப்பு பொண்ணு வீட்டு தரப்பு என்ன பண்ணாங்க, என்னை அடிக்க வந்துட்டாங்க. நான் பேசிக்கிட்டே போவோம், போலீஸ்கிட்ட பேசிகிட்டே போவோம். அவங்க நேராக உள்ளே வந்து அவங்கள கையோடு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அழைச்சிட்டு போனதுக்கு பிறகு சரி நான் இங்கே வந்து வீட்டுக்கு வந்து இவங்க ஆளை என்னன்ட்டு தம்பியை பார்ப்போன்ட்டு வந்து தேடின ஆள் இல்லை. ஃபோன் பண்ணால் ஃபோனும் எடுக்கலை. சரின்ட்டு எங்கள் அண்ணன் பையன்ட்டெல்லாம் விட்டு எல்லாம் பாருங்கடா அவனை காணும் அப்படின்னு சொன்னேன். 6:45 7 மணி இருக்கும் எனக்கு தகவல் கிடைச்சிது. எங்கள் அண்ணன் தான் ஃபோன் அடிச்சு சொன்னார், இதுமாரி கொன்னுட்டானுடா தம்பியை அப்படின்னு சொன்னேன். அதோட ஃபோன் அடிச்சோன்னே எனக்கு கேட்டோடனே அங்கேயே எனக்கு நெஞ்சு வலி கண்டு ஆசைப்படுத்துட்டேன். திரும்ப போலீஸு என்னை அழைச்சிட்டு போய் வாசல்லே நீ போய் உடம்பை பார்த்துக்கன்னு விட்டுட்டு ஜிஹெச் வாசலில் அப்படியே போயிட்டு உயிரிழப்பதற்கு முன்பு பார்த்திபன் திங்கட்கிழமை அன்று போலீசில் புகார் அளித்திருந்தார்.
அதில் சிறுமியின் தந்தை தன்னை சாதி பெயரை சொல்லி திட்டியதாகவும் தாக்கியதாகவும் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் சிறுமியின் தந்தை லட்சுமிகாந்தன் மற்றும் அவருடைய உறவினர்களான சூர்யா, மணிமாறன், வசந்தன் மற்றும் விஜயகுமார் ஆகிய 5 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர்.